செய்திகள் தொடர்கின்றன. பால் விலை, பேருந்து மற்றும் மின்கட்டணம் ஆகியவற்றின் விலை உயர்வை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் சாலை மறியல் நடத்தியதால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பால் விலை, பேருந்து கட்டணம் ஆகியவற்றின் விலையை உயர்த்தியுள்ள அதிமுக அரசு அடுத்ததாக மின்கட்டணத்தை உயர்த்தவும் முடிவு செய்துள்ளது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அரசிற்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பாக மாதர் சங்கம், ஜனநாயக வாலிபர் சங்கம், மாணவர் இயக்கம் ஆகியவை உட்பட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அதிமுக அரசு மத்திய அரசாங்கத்தை விட கொடுமையான வகையில், அநியாயமான வகையில் பால் விலையை, பஸ் கட்டண விலையை, மின்சார விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த விலையேற்றத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்து மக்கள் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. எனவே இந்த விலையேற்றத்தை உடனடியாக இந்த அரசாங்கம் வாபஸ் வாங்க வேண்டும் என்று மறியல் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இதனால் சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக செல்லும் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்கள் அனைவரையும் கைது செய்தனர். ராமேஸ்வரத்தில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் இன்று மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிவேக சூறைக்காற்று வீச இருப்பதாக மீன்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மீன்துறை வழங்கும் அனுமதி டோக்கன் வழங்கப்படவில்லை. மீன்பிடி தடையால் 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் 30,000த்திற்கும் மேற்பட்ட சார்பு தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டு துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தேசிய முற்போக்கு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க திண்டுக்கல்லில் வரும் 24ஆம் தேதி நடைபெற இருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் சவுந்தரபாண்டியன், பேரவை துணை செயலாளர் ஈஸ்வரன், பேரவை துணைத் தலைவர் சுப்பிரமணிய ராஜா, மாநில பட்டதாரி ஆசிரியர் கழக செயலாளர் ரவீந்திரன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், மேற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர், பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் தேமுதிக சார்பில் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் குவியல் குவியலாக பதுக்கி வைத்திருந்த மணலை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். குடியாத்தத்தை அடுத்த மேல்முட்கூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் திருட்டு மணல் பதுக்கி வைத்திருப்பதாக குடியாத்தம் வட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்ததில் விவசாய நிலத்திற்கு நடுவே திருட்டு மணல் குவியல் குவியலாக பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணலை பறிமுதல் செய்த வருவாய்த்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிராக்டர், மாட்டு வண்டிகள் ஆகியவை பறிமுதல் செய்தனர். டெல்லியில் நடைபெற்ற திருநங்கைகளின் மாநாட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் 15 பேர் பலியாகியுள்ளனர். இந்த விபத்திற்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. டெல்லியின் கிழக்கு பகுதியான நந்தனக்ரீன் பகுதியில் திருநங்கைகளின் 3வது நாள் சமுதாய நிகழ்ச்சி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பேர் கூடியிருந்த இந்த நிகழ்ச்சியில் திடீரென்று எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென்று அனைத்து இடங்களுக்கும் பரவியது. தீயில் சிக்கி 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 40ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமுற்ற பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே விபத்தில் படுகாயமுற்றவர்களை டெல்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் A.K. வாலியா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் இந்த திடீர் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். इसके लिए हम डिप्टी कमिश्नर रेवेन्यू जो है उनकी इंक्वायरी पे ऑर्डर कर रहे हैं और उस इंक्वायरी के अंदर सारी बातें सामने आएंगी कि क्या क्या लैप्सेस हुए हैं या किस कारण ऐसा हुआ है। वैसे ये बताया जा रहा है कि शॉर्ट सर्किट हुआ है, वहां पे इलेक्ट्रिक शॉर्ट सर्किट जिसके कारण ये हादसा हुआ।
ஆச்சரியம், ஆனால் உண்மை. இப்போதைய தலைமுறையினர் நடத்தும் வாழ்க்கை முறையை பார்த்தால் முந்தைய தலைமுறையினருக்கு மயக்கமே வந்துவிடும். ஒரு குடும்பத்தில் வயது வந்த அனைவரும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்ற காலகட்டம் இது. கைக்குழந்தைகளை கூட பராமரிக்க முடியாமல் மக்கள் தவிக்கிறார்கள். எனவே செல்ல பிராணிகளை பழக்கி கைக்குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வைக்கிறார்கள். அந்த குழந்தைகளும் நாய் பூனைகளோடு கொஞ்சி விளையாடுகின்றன. இப்படியே போனால் குழந்தைகளுக்கு மனித குணம் மாறிவிடாதா? இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் மும்பையில் நாளை தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.